ஓவரில் 3வது போல் டிசைடர் மேட்ச் மோசக்குடி விசஸ் கத்தக்குறிச்சி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நல்லு மற்றும் மகேந்திரன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரேம். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரேம். செகண்ட் ஒன் கேட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. அம்பேர் தெளிவாக வாட்ச் பண்ணி நாட் அவுட் சொல்லியிருக்காரு. பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே செம்ம கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். போன மேட்ச்லையும் லயனில் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங் பண்ணியிருந்தாரு. இந்த முறையும் நல்ல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அலெக்ஸ். ஒரு புள்ளிப்பந்து அப்படின்னே சொல்லலாம். ஸ்டம்புக்கு செம்ம க்ளோஸாக வந்திருக்கு. செம்ம லைனில் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் முறை விட்டு தட்டிருக்காரு. தெளிவான ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு அலெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் பாயிண்டில் பண்ணியிருக்காரு. அனதர் ஒன் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு அலெக்ஸ். கடைசி 2 பாலையும் பவுண்டரியாக மாற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் 4 பால் பவுலர் கட்டுப்பாடாக போட்டிருந்தாலும் கடைசி 2 பாலில் ஆடி இருக்காரு அலெக்ஸ். ஸ்ட்ரைக்கில் மகேந்திரன் அண்டர்லே போட்டிருக்காரு. கனெக்ட் பண்ண கஷ்டப்படுவாங்க. இந்த லென்த்தில் போட்டால் கண்டிப்பாக பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கான சான்ஸாக தான் இருக்குது. மிஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர். ஈஸியான கேட்ச் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மகேந்திரனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல மிட் விக்கெட்டுக்கு நடுவில் ஃபீல்டர் விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண நல்ல பேக்கப் வந்திருக்காரு. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பிளே போட்டிருக்கு. இன்சைட் இப்போ எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மாறி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ராஜ். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு ஃபுல் டாஸாக கிடச்சிருக்கு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அடித்த 3 பவுண்டரியுமே கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்கள் தான் போயிருக்கு. 2 ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க மோசக்குடி. ஆக்சுவலாக இன்னைய டேவில் முக்கியமான பிளேயர் நிறையா பேர் மோசக்குடியோட பிளேயர்ஸ் இல்லை. எப்பயுமே மோசக்குடி விளையாடும்போது பெரிய சப்போர்ட்டாக இருக்குது ஜெயபால். அவர் தான் அங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அந்த பிளேயர்ஸ்ட்டை என்ன மாதிரி ரிமைனிங் இருக்க ஓவர் ஆடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே இருக்க 2 பேட்ஸ்மேன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தேர்ட் ஓவர் போட ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் ஆடி இருக்காரு. அங்கே இந்த பேட்ஸ்மேன் லைஃப் கொடுத்தாங்க. 2வது முறையாக இந்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்து லாஸ்ட் பால் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு போயிருக்காரு. அனதர் சான்ஸ். அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. குயிக்கரான ரன்னிங் வந்திருக்காரு மகேந்திரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு செம்ம க்ளோஸாக வந்துச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம பாஸ்டாக போகுது. பாயிண்டில் அந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு. பேக்கப் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் போயிருக்காரு. அனதர் ஒன் சான்ஸை கொடுக்குறாங்க மகேந்திரன். அவருக்கு இன்னைய டே லக் அப்படின்னே நினைக்கிறேன். 3வது சான்ஸ் கொடுக்குறாங்க. 5th ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார். தெளிவான கனெக்ட் இல்லை. அங்கே ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் 1 ரன். 3வது ஓவரோட லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக ட்ரைவ் ஆட்டு போயிருக்காரு. அங்கே பேக்கப் ஃபீல்டர் நல்ல எக்கச்சக்க ட்ராமா நடந்திருக்கு. இங்கேருந்து த்ரோ அடித்து அங்கேருந்து அவங்க மாற்றி அடித்து 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க மோசக்குடி. பொறுத்தவரைப்பட பிரதீப் கட்டுக்கு போனார். கீப்பர் கையில் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரதீப். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இங்கே அனதர் ஒன் சான்ஸ் இருந்துச்சு. நிறைய விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்குது மோசக்குடிக்கு. நான் உங்களுக்கு லக்கு ஃபேவராக இருக்கா இல்லை நடக்க மாட்டேங்குதா அப்படிங்கிறது தெரில. நிறைய லைஃப் கொடுக்குறாங்க மோசக்குடிக்காக. பார்க்கலாம் இந்த 2 பேட்ஸ்மேன் ஆடுறாங்களா என்ன பண்ணுறாங்கங்கிறத. நிறைய லைஃப் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு புள்ளிப்பந்து அப்படின்னு தான் சொல்லணும். பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணி போன பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் முறை தட்டி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரஞ்சித் பாலை கலெக்ட் பண்ணால் இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன்
இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போகுது. நல்ல ஃபீலிங். வரேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டசன போல அந்த பக்கமே திருப்பி விட்டுருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன். 4 ஓவருக்கு 26 ரன் அடிச்சிருக்காங்க மோசக்குடி. சரி, எங்கள் ஸ்கோரர் மிஸ்டேக். 4 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க மோசக்குடி. பட ரஞ்சித் பெரிய ஷாட்டுக்கு போனார். தெளிவான இடத்துல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபுல் டசன பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் அந்த மாதிரி ஃபீல்டர் கையில் அடித்து விட்டு ரன்னுக்கான ட்ரை குயிக்கராக ஓடிருக்காங்க. வரேன். வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த பால் போட்டாங்க. லாஸ்ட் பால் என்ன ஆச்சு அப்படின்னா மகேந்திரனுக்கு அனதர் ஒன் லைஃப் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் பாலே கடந்துச்சு. 3 ஃபீல்டர் ஒன்றுக்கு ஒன்றாங்க. ஆனால் யாருமே லிமிட் கேட்காம கேப்பில் போய் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செம்ம பேஸாக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சக்காய் இன்னொரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அனதர் ஒன் டாட் பாலோட 5வது ஓவர் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் தி 5th ஓவர். 30 ரன் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஓவர் 6 பாலுக்கு ஒரு 10 ரனுக்கு மேலேயாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க மோசக்குடி. அதே மாதிரி கத்தக்குறிச்சி முதல் 5 ஓவர் சிக்கனமாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஓவர் தான் இந்த ஓவர்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுது அப்படிங்கிறத டார்கெட்டை நிர்ணயிக்க போகிற கடைசி ஓவர் போட கணக்கு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸா அப்படின்னு பார்க்கலாம். ஃபீல்டர் கரெக்டாக விரட்டி போய் எடுத்திருக்காரு. அனதர் ஒன் லைஃப் கொடுத்துருக்காங்க மகேந்திரனுக்கு. இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு 5-6 நினைக்கிறேன். நிறைய லைஃப் கொடுக்குறாங்க. லாஸ்ட் பால் பிடிச்சி அடிச்சிருந்தா ரன் அவுட் ஆகிருந்திருக்கும். செகண்ட் ஒன் ஃபைனலி கேட்சை பிடிச்சிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா தங்கராஜ். ஒரு புள்ளி பந்து அப்படின்னு தான் சொல்லணும். தெளிவாக பேட்ஸ்மேனை கடைசி வரைக்கும் ரீட் பண்ணி போட்டிருக்காரு கணக்கு. நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் முதல் 4 பாலுக்கு 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து போட்டுக்கிருக்காரு கணக்கு. 5th ஒன் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. இந்த ஓவரில் வர்ற 2வது விக்கெட். லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 3வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ஓவரில் 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து முக்கியமான 3 விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு கணக்கு. 33 ரன் டார்கெட் அப்படிங்கிற மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கணக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட மகேந்திரன். ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஓவர் முக்கியமாக இருக்க போகுது இந்த மேட்ச்சில். பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கு போனார். குத்தின இடத்துல இந்த பால் திரும்பி இருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மகேந்திரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் ஃபீல்டரே இல்லை. அதை பார்த்து தெளிவாக ஆடிருக்காரு. பால் அந்த இடத்துல கொடுத்து நின்றுச்சு. ஆக்சுவலாக ஃபீல்டரே இல்லை. அந்த இடத்துல ஏதோ ஒரு மேட்டில் குத்தி பால் நின்றுச்சு. ஒரு ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி ரிவர்ஸ் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணார். பேட்டை வச்சு மட்டும்தான் விட்டார். அந்த பார்த்து தெளிவாக கேப்பில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. 4th ஒன் நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு சைட் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் வேல் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க கத்தக்குறிச்சி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராம்ராஜ். போன மேட்ச்சில் ரெஸ்பான்சிபிளாக இன்னிங்ஸை எடுத்து கொண்டு போனார். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டசன பேல தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருந்த காரணத்தினால ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி. பவர் பிளேயில் ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃபில் அறைய பார்த்தாரு. உள்ள குத்தி இருக்கு பால் தெளிவாக. டாட் பால். அலெக்ஸோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர். ரன். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸான பால். கீப்பர் நல்ல ஸ்டாப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கீப்பர் விட்டுருந்தா எக்ஸ்ட்ரா பைஸில் ஒரு பவுண்டரி போயிருக்கும். இந்த பால் நோ பால். பைஸில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பாயிண்ட் ஃபீல்டர் நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அது குத்தி திரும்பிடுச்சு. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். அதில் சின்ன நிற்கு இருந்துச்சு. பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கணக்கு. இங்கே ஒவ்வொரு பாலுக்கும் ஜெயபால் போய் பவுலர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். பால் வந்த பக்கமே ஸ்டைலிஷாக திருப்பி விட்டார். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி எகைன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவரில் பேக் டு பேக் பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காரு. கடைசி 2 பாலில் 2 பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு ரஞ்சித். 2 ஓவருக்கு 15 ரன். 2 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி. ரிமைனிங் இருக்க 24 பாலுக்கு கிட்டத்தட்ட 15 ரன் தான் அடிக்கணும். பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. தேர்ட் ஓவர் பட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டா மகேந்திரன். கண்டிப்பாக இன்னே டேவில் ராஜா அண்ணன் அவங்க இல்லாது பெரிய இம்பேக்ட் ஆகிருக்கு மோசக்குடிக்கு. தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. எவ்வளோ ரன்? செகண்ட் ஒன். உடம்புல தான் பட்டிருக்கு. அப்படி இருந்து குயிக்கராக ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் வேல் அவரை தேடி தான் பேக் டு பேக் பால் போகுது. ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிப்பாட்டி வச்சிருந்தாலும் தவறு பண்ணியிருக்காரு ஃபீல்டர். இந்த ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். லேசியாக நின்ட்டார். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி எகைன் கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காரு. அங்கே ஃபீல்டர் எகைன் தவறு பண்ணியிருக்காங்க. கேப்பில் பவுண்ட்ரி போகுமா? கிடையாது. ஃபீல்டர் கரெக்டி போய் பாலை ஸ்டாப் பண்ண. பேக் டு பேக் 2 பாலில் 2 டபுள். நெக்ஸ்ட் ஒன். இல்லை சின்ன நிற்கு இருந்துச்சு. கீப்பர் நல்ல ஸ்டாப். இந்த ஓவரில் வர ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு மகேந்திரன். நெக்ஸ்ட் ஒன். ஒரு எகைன் ஸ்கொயர் லெக்கில் தள்ளி விட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ரிலீஜனில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணார். ஃபீல்டர் லேசியாக இருந்த காரணத்தினால எகைன் ஒரு டபுள். இந்த ஓவரில் 3வது டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் 26 ரன் அடிச்சிருக்காங்க கத்தக்குறிச்சி. ரிமைனிங் இருக்க பாலுக்கு கிட்டத்தட்ட 7 ரன் தான் அடிக்கணும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன். வட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். இந்த பால் ஒரு ரன். செகண்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்க்கலாம். கொஞ்சம் லேசியாகவே இருந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சித். இந்த மேட்ச்சில் எக்கச்சக்கமான பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸான பாலை வந்த பக்கமே தூக்கி விட்டுருக்காரு. அதை வின்னிங் ஷாட்டாகவும் மாற்றிருக்காரு. இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று 3வது அணியாக பரிசு சுற்றுக்கு தகுதி பெறாங்க கத்தக்குறிச்சி.